புது வருட செய்திக்காக நாம் லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். பெரும்பாலும் புது வருடத்துல அநேக முறை பிரசங்கிக்கப்படக்கூடிய வேத பகுதி. தொடர்ந்து இதில் நம்ம அநேக சத்தியங்களை சிந்திக்கிறதுக்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. லூக்கா 13வது அதிகாரம் 6-9 வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புது வருடத்தை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை இந்த பகுதி நமக்கு தெளிவா சொல்லுகிறார். நான் 1ல இருந்தே வாசிக்கிறேன், அப்பதான் அது புரியும். 1-9 வசனம். நம்ம இன்னைக்கு 6-9 வசனம் சிந்திக்கிறது. 102வது பக்கம். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்கள் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சீலோவாவிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். அப்பொழுது அவர் ஒரு ஓமையையும் அவர்களுக்கு சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் அதிலே கனியை தேடின பொழுது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி ஏற்போடுவேன். கனி கொடுத்தால் சரி, விடாவிட்டால் இல்லை, இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார் என்பது. ஒவ்வொரு முறையும் புது வருடம் நீங்க பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய ஒரே ஒரு பண்டிகை இந்த நியூ இயர் தான். இது எந்த ஜாதி, மதம், இனம், எந்த வேறுபாடு இல்லாம எல்லா மக்களும் சேர்ந்து அனுசரிக்கக்கூடிய ஒரு பண்டிகை. எந்த விதமான முரண்பாடோ, இடர்பாடோ, பிரச்சனைகளோ, கான்ட்ரவர்சியோ இல்லாத ஒரு பீஸ்ஃபுல் ஃபெஸ்டிவல்ன்றது நியூ இயர். எல்லா மதத்திலையும் இருக்கு. எல்லாரும் இந்த நாள்ல பக்திக்குரிய காரியங்கள்ல முதல்ல செய்வாங்க. கோயிலுக்கு போவாங்க, மசூதிக்கு போவாங்க, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போவாங்க, இதெல்லாம் செய்வாங்க. ஏன் அவங்க போறாங்கன்னா, ஒரு புதிய ஆரம்பம் வருது. கடவுள் நமக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்குறார். இப்போ முதல்ல ஸ்கூலுக்கு போறது, முதல்ல காலேஜுக்கு போறது, முதல்ல வேலைக்கு போறது, திருமண நாள், இதெல்லாம் வருஷத்துல சில சிறப்பு நாளா இருக்கிற மாதிரி புது வருடன்றது எனக்கு ஒரு புதிய துவக்கம். கடந்த வருடத்துல நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு. புது வருடம் இன்னும் எனக்கு நன்மையா, இன்னும் ஆசீர்வாதமா, இன்னும் சந்தோஷமா இருக்கும். ஏன் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது அல்லது நினைவு கூறப்படுகிறதுன்னு சொன்னா, நமக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். நிறைய புது வருட தீர்மானம் எடுத்தாங்க. இனிமேல் நான் அதெல்லாம் செய்ய போறேன், இந்த வருடத்துல இதெல்லாம் செய்ய போறேன். ஆனா கிறிஸ்தவர்களும் இது செய்யதான் இருந்தாங்க. எப்பயுமே நமக்கு எந்த காரியத்தை சிந்திக்கிறதா இருந்தாலும் முதல்ல தேவன் என்ன சொல்லுகிறார், கர்த்தர் நமது வார்த்தையின் மூலமாக என்ன சொல்லுகிறார். வாசிச்ச ஒரு பகுதி வருடத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லும். இப்ப இந்த காலங்கள், மாதங்கள், வருடங்கள், இது யார் ஆரம்பிச்சா? இது மனுஷன் ஆரம்பிக்கும். மனித சிந்தையில உருவாகலாம். ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு விதமான கேலண்டர் இருக்குது, ஒவ்வொரு விதமான வருஷம் இருக்குது. ஆனா இந்த நேரத்தையும் காலத்தையும் மாதத்தையும் முதல்ல தேவன் தான் வருவார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல நம்ம அதனுடைய ஆரம்பத்தை கவனிக்கணும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் 4வது நாள் படைப்பை படைச்சிட்டு அப்பதான் இந்த டைம் அவர் ஸ்டார்ட் பண்றார். 14வது வசனத்திலிருந்து 16 வாசிங்க. 14ல இருந்து 16 வாசிங்க. நாலாவது படைப்புல முதல் நாள் ஆண்டவர் வெளிச்சத்தை இருளையும் பெறுகிறார். 2வது நாள் சமுத்திரத்தையும் வறண்ட நிலத்தையும் பெறுகிறார்.
3வது நாள் பயிர் வகைகளையும் செடிகளையும் பிரிக்கிறார். 4வது நாள் தான் ஆண்டவர் சூரியனையும் சந்திர நட்சத்திரங்களையும் படைத்து, இதுக்கு முன்னாடி வரைக்கும் படைச்ச படைப்புக்கு ஒரு ரீசன் சொல்றேன். வெளிச்சத்தை நான் இதுக்காக படைக்கிறேன், மரங்களை இதுக்காக படைக்கிறேன், சமுத்திரத்தை இதுக்காக படைக்கிறேன், ரீசன் சொல்றேன். முதல்ல ஒரு படைப்பு காரணப்படுத்தப்படுகிறது தான் 4வது நாள் படைப்பு. ஏன் அவைகள் உண்டாக கடவுதுன்னு அவர் சொல்லும் பொழுது, அவைகள் அடையாளங்களுக்காகவும், அடுத்து சொல்றாரு காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்கக்கூடாது. தேவன் முதல்ல நாளை உருவாக்குறார், வருஷத்தை உருவாக்குறார், மாசத்தை உருவாக்குறார். காலம், மாதம், வருஷம் இதுக்கு இதுல முதல்ல சொல்லுது அடையாளங்களுக்கு. என்ன அடையாளம்? கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கான அடையாளம். ஒவ்வொரு நாளும் இந்த 4வது நாளுக்கு அப்புறம் தான் சூரியன் சுழல ஆரம்பிக்கிறது, பூமி சுழல ஆரம்பிக்குது. சூரியன் ஒரு இடத்துல இருந்து மறு இடத்துக்கு வருது, இரவும் பகலும் உண்டாகுது, டைம் அப்புறம் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அந்த 24 மணி நேரத்துல தேவன் என்ன செய்கிறார்ன்றத அடையாளம். நாட்களும் மாதங்களும் வருஷங்களையும் தேவன் மனிதனுக்கு கொடுக்கும் பொழுது, அந்த மனிதன் எப்படி வாழ்ந்தான், மனிதன் என்ன செய்தான், மனிதன் என்ன எதிர்பார்க்கிறான்றதுக்காக கொடுக்கப்படும். நாட்களும் மாதங்களும் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்காக கொடுக்கப்படும். இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் பண்டிகை ஏற்படுத்துறார். இந்த மாசம் இந்த வாரத்தில் இந்த பண்டிகையை செய்கின்றார். ஏன் அதை ஏற்படுத்துறார்? இந்த பண்டிகைகள் தேவனுடைய செயல்பாட்டையும் தேவனது ரட்சிப்பையும் அடையாளப்படுத்துவதற்காக தரப்படும். ஒவ்வொரு நாளும் முடியும் பொழுது அது என்ன சொல்கிறது? அது தேவனை பறைசாற்றுகிறது. தேவனது உண்மை, தேவனது அன்பு, தேவனது கிருபை, தேவனது வல்லமையான செயலை இந்த உலகத்துக்கு காட்டுகிறது. தேவன் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அதுதான் சூரியன் ஒரு புறம் தோன்றி ஒரு புறம் மறை, 24 மணி நேரமும் தேவன் இந்த பூமியினுடைய பாதுகாவலரா, இந்த பூமியினுடைய ராஜாதி ராஜாவா, இந்த பூமியை அரசாளுகிறவராக இருக்கிறார். அதான் அங்க படைப்பு அல்ல பிரதானம், அங்க மனிதர்கள் அல்ல பிரதானம். இந்த பிரதானம் தேவன் என்ன செய்து. இதுதான் நீங்க வேதம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நாட்களையும் வருஷத்தையும் வாரத்தையும் கடவுள் காட்டும் பொழுது பிரதானமா அவர்களுக்கு ஓய்வு நாள், வாரத்துல ஒரு நாளை நீ ஓய்வு நாள் ஆசரிக்குன்னு சொல்லும் பொழுது அது என்ன சொல்லும்? பரிசுத்த ஓய்வு நாள் நீ என்னைய சிந்து என்னைய நின, 6 நாள் உனக்கு நான் என்ன பண்ணேன், 6 நாள் உன்னோட எப்படி இடைப்பட்டேன், 6 நாள் உன்னுடைய வாக்கில் நான் யாராக இருந்தேன் என்பதை நினைவு கூறுவதற்கு தான் ஓய்வு நாள். அது மாதம் பிறக்கும் பொழுது அதை நினைவு கூற சொல்றார், வருடம் பிறக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டை நினைவு கூறுகிறார். ஆனால் வருஷம் இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் நன்றி செலுத்தக்கூடிய அந்த அறுப்பின் பண்டிகையை கொண்டாடும் பொழுது தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த நன்மைகளையும் தேவன் தங்களோடு இடைப்பட்ட மீட்பையும் நினைவு கூறுகிறது. தேவனது தயவுக்கும் அன்புக்கும் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாளாக வாட்ஸ்அப்பாக 11ஆம் அதிகாரமா அதான் எகிப்தில இருந்து உன்னை நான் கொண்டு கானான்ல கொண்டு போய் வைக்க போறேன். இப்ப கானான்ல வைக்கும் பொழுது நீ எகிப்தில வாழ்ந்த மாதிரி வாழ முடியாது. வருஷம் நான் உனக்கு என்ன செய்யறேன்றது தேசத்தை நீ பார்க்க போறேன். அது வானத்தின் மலையை குடிக்கக்கூடிய ஒரு தேசம், அது பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம். நான் உனக்கு கொடுக்கக்கூடிய தேசத்துல என்னுடைய நன்மைகளையும் என்னுடைய அன்பையும் என்னுடைய நீதியையும் நினைவு கூறுவதற்காக உனக்கு வாரங்களையும் நாட்களையும் மாதங்களையும் வருஷங்களையும். அதான் முழு பைபிளுடைய சக்தி. இப்ப நம்ம வாசிச்ச இந்த லூக்கா 13ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவோட சீசர்கள் வந்து சொல்றாங்க, பிலாத்து வந்து அவன் சில யூதர்களை பிடிக்காம அவர்களை தேவாலயத்துல கொண்டு போட்டான். கோயில்ல எங்கேயுமே கூட நடக்காது. பக்திக்குரிய இடத்துல வந்து பாவங்கள் செய்யக்கூடாது, அது மோசமான தண்டனை ஆயிடும். ஆனா பிலாத்து தேவாலயத்துல போய் தேவாலயத்தினுடைய பலிபீடத்துல கலிலேயர்கள் 2 பேரை கொலை செய்யறாங்க. அது ஊர்லயே செய்தியா காட்டுத்தீய போல பரவுது. அப்ப ஒருத்தன் கோயிலுக்குள்ள போய் ஒருத்தன் கொல்லப்பட்டிருக்கானா அவன் எவ்வளவு மோசமான பாவியா இருந்தான். கடவுள் அவன் செய்த பாவத்துக்கான தண்டனைய அந்த பாவத்தினுடைய பாதுகாப்புக்காண்டி அவன் கோயிலுக்கு வரும்பொழுது கோயில வச்சே கடவுள் கொடுத்தாரு. அவன் எவ்வளவு மோசமா இருந்தது. அதான் அவங்களுடைய எண்ணம். அப்படி நேரத்துல வந்து அந்த இத சொல்றாங்க, இந்த மாதிரி இறந்துட்டாங்க. ஆண்டவரை தான் சொல்றாரு, அவனுக்கு இப்படி அவமானமான ஒரு மரணம் ஏற்பட்டனால, அவன் இப்படி எல்லாராலையும் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையில மரணிச்சதுனால எல்லாரையும் விட மோசமான பாவியா இருந்தான்னு நினைக்கிறியா?
அப்படி இல்லை, நான் உனக்கு சொல்றேன். பாடவர் சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படி. நீ அவனை ஒண்ணுதான், அவனுக்கு நியாயத்திற்கு கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சு, உனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. அவனுக்கு வரக்கூடிய அதே நீதியில தான் நீ இருக்கிற, அவனுக்கு வரக்கூடிய அதே தண்டனையில தான் நீ இருக்கிற. அவனுடைய மரணம் உனக்கு என்ன சொல்லுன்னா, நீ திருந்தி வாழும்னு சொல்லுது. இன்னொருத்தனுடைய மரணம் அவனுடைய பாவத்தையும் அநீதியும் பார்க்கறதற்கு அல்ல. இன்னொருத்தனுடைய மரணம் உன்னுடைய மனம் திரும்புதலை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். திரும்ப இன்னொரு எக்ஸாம்பிள் தான் சொல்றாரு, சீலோம்ல கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றது. முதல் நடந்தது கொலை, ரெண்டாவது நடந்தது ஆக்சிடென்ட், விபத்து. கோயில் கோபுரம் விழுந்து 18 பேர் செத்துட்டான். இந்த பஸ் மலைகள் உச்சியில இருந்து ஏற்காட்டுல இருந்து ஒரு 13 பேர் செத்துட்டாங்க. உத்தரகாண்ட்ல சுரங்க பாதையில ஒரு 46 பேர் செத்துட்டாங்க. இப்ப கரூர்ல மாநாட்டுல ஒரு 41 பேர் செத்துட்டாங்க. இதெல்லாம் விபத்தா நடக்கும். இப்படி நடக்கும் பொழுது அதை குறித்து மக்கள் என்ன அல்பாயுசுல போயிட்டான், அவன் என்ன பாவம் பண்ணானோ சீக்கிரமா கடவுளை அவன் வந்துட்டான். இது உலகம் சிந்திக்கக்கூடிய சமயம். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரையும் விட அவங்க குற்றவாளியா இருந்தனால கடவுளை அவங்க எடுக்கணும். நீ மனம் திரும்பாம போனா எல்லாரும், அதாவது அந்த உலகத்துல கடவுள் ஒரு சுனாமி அனுப்பும் பொழுது, ஒரு நிலநடுக்கத்தை அனுப்பும் பொழுது, ஒரு விபத்தை அடுக்கும் பொழுது, கடவுள் இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்றார். இந்த அழிவு உனக்கான மனம் திரும்புதல். அது அவன் 18 அதிகாரத்துல ஆண்டவர் சோதோம் குமாராவை அழிக்க போறான். சோதோம் குமாராவை துன்மார்க்கமா வாழும். சோதோம் குமாரா அழிக்கிறதுக்கு முன்னாடி போய் ஆபிரகாமை சந்திக்கிறார். ஆபிரகாமையும் அவனுடைய மனைவியை சந்திச்சு வாக்குத்தத்தம் பண்ணிட்டு அவர் வெளியே வரும் பொழுது, சோதோமினுடைய பாவ உச்சமா இருக்கு, நான் அழிக்க போறேன்ற இன்ஃபர்மேஷனை ஆபிரகாம் சொன்னார். ஆபிரகாம் ரட்சிக்கப்பட்டவன், ஆபிரகாம் தப்பியா சொல்ல வேண்டிய அவசியம். ஆண்டவர் சொல்றாரு அந்த இடத்துல, நான் சோதோமும் அழிக்க போடக்கூடிய இந்த நீதியின் செயல் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு ஒரு எச்சரிப்பு. ஆபிரகாம் தாம் பிள்ளைகளுக்கு நீதியின் நியாயத்தை சொல்லுவான், அதுக்காக நான் உனக்கு சொல்றேன் சொல்லி சோதோமுடைய அழிவு சொல்றான். ஒவ்வொரு முறையும் தேவன் இந்த உலகத்துல அழிவு நடக்கும் பொழுது, மரணம் நடக்கும் பொழுது, அதை நம்ம வேடிக்கையா பார்க்கணும். நமக்கு வெளியே நடக்கக்கூடிய உண்மையை பார்க்கணும். ஒவ்வொரு அழிவையும் கடவுள் கொடுக்கும் பொழுது நமக்கு என்ன சொல்ல வராருன்னா, நீ ஜாக்கிரதையா இரு. அவனை வெட்டுன கத்தி உன்னைய வெட்டுறதுக்கு ரெடியா இருக்கு. அவனுக்கு செய்யப்பட்ட நீதி நீ லிஸ்ட்ல இருக்கிற, நீ வரிசையில் உட்காந்துட்டு இருக்கிற, அவன் முன்னாடி போயிட்டான்றதுக்காண்டி அவன் அயோக்கி நல்லவன் நினைக்காது. நீ அவனை விட அயோக்கி. உனக்கு இன்னமும் நான் கிருபையை வச்சிருக்கிறத மறந்துடாது. எப்பப்பெல்லாம் நம்ம மரணத்தை சுத்தி சந்திச்சுட்டே இருக்கிறோமோ, எப்பப்பெல்லாம் விபத்தை சந்திச்சுட்டே இருக்கிறோமோ, நம்மளோட தொடர்பு படுத்தி பார்க்கணும். இந்த மரணத்தையும் இந்த விபத்தின் மூலமாக தேவன் என்னோட எண்ணத்தை இதுதான் இந்த பகுதியினுடைய பின்னணி. இப்படிதான் அவங்களுக்கு அந்த மரண நிலைகள்ல இருந்து மனம் திரும்பவே அவசியம் சொல்லிட்டு இந்த ஓமையை சொல்றாரு. அப்பொழுது ஒரு ஓமையை சொன்னார். இந்த ஓமை மனம் திரும்பின் அவசியத்தை குறித்து பேசக்கூடிய இந்த ஓமையில அவர் என்ன சொல்றாரு, ஒருத்தர் தான் திராட்சை தோட்டத்துல ஒரு அத்தி மரத்தை நட்டார். ரொம்ப எளிமையான ஒரு ஓமை. யூதனுக்கு ரொம்ப பரட்சி. யூதனுக்கு உடைய வேலையை விவசாயத்துல திராட்சை தோட்டமும் அத்தி மரமும். எல்லா யூதனுக்கும் பெரும்பாலும் திராட்சை தோட்டம் இருக்கும். அந்த திராட்சை தோட்டத்துல அவன் ஓய்வு எடுப்பதற்காக அத்தி மரத்தை வச்சிருக்கான். புதிய ஏற்பாட்டுல பிலிப்பு அத்தி மரத்தை நல்லா இருக்கிறத நம்ம பார்க்கணும். அத்தி மரம் என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டுல சிறப்பான ஆசீர்வாதம். ஆனா சில இடத்துல முழு இஸ்ரவேலையும் திராட்சை தோட்டமா சொல்றாரு, சில தனிப்பட்ட மனிதர்களை அத்தி மரமா சொல்றாரு. இந்த ஸ்பெஷல் பீப்புள் எல்லாமே அத்தி மரமா பழைய ஏற்பாட்டுல அடையாளப்படுத்தப்படுறாங்க. அப்ப இந்த ஓமையை கேட்கிற சீசர்களுக்கு ரொம்ப தெரியும், இப்ப நம்மளை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த திராட்சை தோட்டம்ன்றது முழுமையான இஸ்ரவேல். அந்த அத்தி மரம் என்றது அந்த இஸ்ரவேல தெரிந்து கொள்ளப்பட்ட உண்மையுள்ள ஜனங்கள். இப்போ ஒரு எஜமா அந்த தோட்டத்துல ஒரு அத்தி மரத்தை நட்டுறான். நட்டு அவன் அது வந்து அதுல கனியை தேடின பொழுது ஒன்றும் காணவில்லை. ஃபர்ஸ்ட் சீன். இந்த முதல் வசனம் கடந்த காலத்தை சொல்றோம். நோமே அவர் சொல்றாரு, ஒரு எஜமா இருக்கிறான், அவனுக்கு திராட்சை தோட்டம் இருக்குது, அதுல அவன் சிறப்பா ஒரு அத்தி மரத்தை கொண்டு வந்து நடுறான். அத்தி மரத்தை கொண்டு வந்து நட்டு அதுல வந்து அவன் கனியை தேடுறான். முழு பைபிளே
முழு பழைய ஏற்பாடுல உள்ள அடங்கிருச்சு. அதாவது தேவன் இந்த உலகத்துல மனிதனை படைத்து தேவ சாயலை படைத்து அந்த தேவ சாயலுக்குரிய சுபாவத்தை எதிர்பார்க்கிறார். ஆதாம் தன்னை போல அன்புள்ளவனா, நீதியுள்ளவனா, உண்மையுள்ளவனா, சத்தியம் உள்ளவனா வாழும்படியாக தான் தேவ சாயல் கொடுக்கப்படுது. அவன் அதை எப்படி நடைமுறைப்படுத்துறான்றதுக்காக தான் அவனுக்கு நாட்கள், வாரம், மாதம், வருஷம், அந்த சாயலுக்கு பாத்திரமா அவனுடைய வாழ்வு எப்படியாக இருக்கிறதுன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் வேலைகளை நீங்க கவனிக்கும் பொழுது, தேவன் ஆபிரகாமை சந்திக்கும் பொழுது, தேவன் நோவாவை சந்திக்கும் பொழுது, தேவன் இஸ்ரவேலை பரிசுத்த ஜனமா எடுக்கும் பொழுது அவர் தனியை தேடுகிறாகவே இருக்கிறார். எப்போ தேவன் ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரோ, ஒரு மனிதனிடத்துல தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறாரோ, தனது சத்தியத்தையும் தனது வாக்கு தத்தத்தையும் தனது கிருபையும் தேவன் எப்போ ஒருத்தனை வெளிப்படுத்துகிறாரோ அதற்கு அவன் பொறுப்புள்ளவனாக வாழும்படியாகவே அவனை அழைக்கிறார். எல்லா மனிதனும் இயல்பாகவே கடவுளுக்கு கனி கொடுக்க வேண்டிய ஒரு மனுஷன். அவன் தாட்சி தோட்டத்தை உண்டாக்கி அதுல போய் அந்த அத்தி மரத்தை நடுறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு வேலை இல்லையா? லட்சமா டைம் பாஸுக்கு அந்த செடியை ஊண்டி வச்சானா? அவன் ஒரு நோக்கத்தோட, திட்டத்தோட, ஒரு எதிர்பார்ப்போட, ஒரு ஆசையோட, ஒரு விருப்பத்தோட அதை செய்யறான். அவனுக்கு பல வேலைகள் இருந்தாலும் அந்த ஒரு அத்தி மரத்தை ஆழமா தோண்டி திராட்சை தோட்டத்தினுடைய நடுவுல வச்சு தினந்தோறும் அதை தண்ணி விட்டு பாதுகாத்து பராமரிச்சு அதனுடைய வளர்ச்சியில சந்தோஷப்பட்டு, கோல் என்ன? அதை நட்டதுக்கான ஒரே ஒரு கோல், அது பலன் கொடுக்க வேண்டும். ஏன்னா அது அவனுடைய நிலத்துல இருக்குது, அவனுடைய தண்ணியை குடிக்குது, அவனுடைய பாதுகாப்புல இருக்குது, அவனுடைய கரத்துல இருக்குது, அவனிடத்துல இருந்து எல்லா நன்மையும் பெறுகிறதுனால அது அவனுக்காக நடப்படுகிறது. இந்த உலகத்துல ஒவ்வொரு குழந்தையும் கடவுள் கருவுல உருவாக்கும் பொழுது அவருக்காக தான் உருவாக்குறார். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்துல பிரவேசிக்கும் பொழுது கடவுள் அந்த ஆத்மாவின் இடத்துல அது கனி கொடுக்கிறதாக இருக்குமான்னு தான் பார்க்கிறார். அந்த கனி கொடுப்பதற்காக தான் அதை தொடர்ந்து வச்சு பராமரிக்கிறார். ஒவ்வொரு மனிதனையும் கடவுள் உயிரோடு அந்த உலகத்தில் விட்டு வச்சதுக்கு ஒரே ஒரு காரணம், அவன் தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழும்படியான எதிர்பார்க்கிறான். எந்த மனிதனும் அதுல எனக்கெல்லாம் தெரியாதுங்க, நானும் கடவுள் வாழ வளரல, நானும் கடவுளுடைய பராமரிப்புல இல்லை, எனக்கும் கடவுளுக்கு சம்பந்தம் இல்லை, எவனும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனிதனும் மூச்சு விடுறதே அவரது அனுகிரகம். ஒவ்வொரு மனிதனும் கண்ணை மூடி கண்ணை துறக்கிறதே அவரது கிருபையை சொல்லுது. ஒவ்வொரு படைப்பும் கடவுளுடைய அன்பு சொல்லுது. அவர் துரோகிகளுக்கும் கடவுளை தூசிக்கிறவனுக்கும் கடவுள் இல்லைன்னு சொல்றவனுக்கும் சாப்பாட்டையும் வீட்டையும் குடும்பத்தையும் வேலையும் பதவியையும் பணத்தையும் உயர்வையும் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. எந்த மனிதனும் எனக்கு கடவுளுக்கு சம்பந்தம் சொல்ல முடியும். விரும்புகிறானோ ஏத்துக்கிறானோ இல்லையோ, தேவன் தனது சுயாதீன திட்டத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் தனது நீதியை, தனது கிருபையை, தனது பரிசுத்தத்தை தன்னுடைய மனசாட்சியின் மூலமா, படைப்பின் மூலமா, பராமரிப்பின் மூலமா பேசுகிறான். ஆனா அந்த திராட்சை தோட்டத்துல அந்த அத்தி மரம் ரொம்ப சிறப்பு. இது ஒரே ஒரு அத்தி மரம். திராட்சை தோட்டத்துல பல பிரான்சஸ் இருக்கும். சிலது அழுகி போகும், சிலது நல்லா இருக்கும். ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துல பழத்தை பறிச்சிடலாம். ஆனா இங்க பல அத்தி மரம் ஒரு அத்தி மரம் தான் இருக்கு. அப்ப இந்த ஒரு அத்தி மரத்தை அவன் ரொம்ப சிறப்பா கவனிச்சு நேசிச்சு பராமரிச்சிருக்கான். இந்த உலகத்துல எவ்வளவு ஜனங்கள் இருந்தாலும் கடவுள் அவருடைய ஜனங்கள் அத்தி மரம்னு சொல்றப்போ உங்களை என்னை சிறப்பான ஜனங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். மற்ற எல்லாரையும் விட உங்களுக்கு எனக்கும் அதிகமான நன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற எல்லாரையும் விட உங்களுக்கு எனக்கும் அதிகமான அன்பு காட்டப்பட்டிருக்கிறது. மற்ற எல்லாரையும் விட உங்களுக்கு எனக்கு அதிகமான பராமரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2025 நம்முடைய உறவுகள், தெரிஞ்சவங்க, நண்பர்கள் எவ்வளோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து, எவ்வளோ பேர் வியாதிகளுக்கு உட்பட்டு மரணத்துக்கு நேராக போயிருந்தாங்க. எத்தனையோ பேருக்கு நீதி செய்த கடவுள் நம்மளதான் நீதியை காட்டல் அப்படின்னு நம்ம யோக்கியமா இருந்தோம் அர்த்தமா? நம்ம நேர்மையா இருந்தோம்னு அர்த்தமா? 2020 காலம் வச்சுறதுக்கு 25 சுத்தமா இருந்தோம்னு அர்த்தமா? கடவுள் விரும்பிய பாத்திரமா இருந்தோம்னு அர்த்தமா? ஒரு பொழுது இல்லை. அவர்களை சங்கரிக்க வேண்டிய தேவன் நம்மையும் சங்கரிக்க முடியும், சங்கரித்திருக்கணும். எல்லா மனிதனும் கடவுளுடைய பாதத்துக்கு கீழே அவர் மிதிக்கத்தக்கதாக தான் இருக்கிறான்.
மேல இருந்து கடவுள் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது தேவன் எதிர்பார்க்கக்கூடிய கனியுள்ள வாழ்க்கை யாருக்கு இருக்குது? மனசுல சொல்ல முடியுமா? 25ல கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தேன், கடவுள் நேசிச்சபடி வாழ்ந்தேன், கடவுள் விரும்புகிற வாழ்க்கை நான் சொல்ல முடியுமா? அவனவன் தன் தன் வழியிலே சுய இஷ்டப்படிதான் வாழும். நமக்கு எது சந்தோஷமோ அது செஞ்சோம், நமக்கு எது மகிழ்ச்சியோ அங்க போனோம், நமக்கு எது பிரியமோ அதை நோக்கி போனோம். கடவுள் நம்முடைய வாழ்க்கையில உயர்த்தப்பட்டிருந்தாரோ அசட்ட பண்ணப்பட்டிருந்தார். நம்முடைய பேச்சில் எவ்வளவு தூசணம், நம்முடைய உணர்ச்சிகள்ல எவ்வளவு கோபம், எவ்வளவு ஆதங்கம், எவ்வளவு முறுமுறுப்பு, எவ்வளவு பளிச்சம், எவ்வளவு சண்டை, எவ்வளவு கலகம், எவ்வளவு மீறுதல், கடவுளுக்கு அடுத்த காரியங்கள் எவ்வளவு அஜாக்கிரதை, எவ்வளவு உண்மையற்ற தன்மை. கடவுளுடைய சமூகத்துக்கு முன்பாக என்ன சொல்லுங்க? கடந்த வருடத்தினுடைய வாழ்க்கையினுடைய கணக்கு ஒப்புவின்னு சொன்னா என்ன சொல்லுங்க? உங்களுக்கு 40 வயசு இருக்கலாம், 50 வயசு இருக்கலாம், 20 வயசு இருக்கலாம், 20 வருஷமா இந்த அத்தி மரத்தை போல கடவுள் உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். 20 வருஷமா கடவுளுடைய கருத்துல இருந்து நன்மையை மட்டுமே வாங்கிட்டு இருக்கீங்க. 20 வருஷமா உங்களை நீதி செய்யாம உங்களுக்கு திருப்ப கொடுத்துட்டே இருக்கிறார். 40 வருஷமா, 50 வருஷமா, 60 வருஷமா கடவுளுடைய கரத்துல இருந்து பராமரிப்பின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே இருக்கீங்க. கடவுள் உங்களை தேடிட்டே இருக்கிறார். நான் தெரிந்து கொண்ட ஆத்மா இடத்துல கடவுள் கனியை தேடுறார். கனின்றது என்ன? ஆவிக்குரிய கனிதான். தேவனது அன்பையும், தேவனது சுபாவத்தையும், தேவனது பரிசுத்தையும், தேவனது நீதியையும், தேவனுடைய பிள்ளைக்கான அடையாளம் உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்தா. அந்த சீசர்களுக்கு அதான் சொல்றாரு, வருடங்களும் மாதங்களும் மனிதன் என்ன செய்தான் என்பதற்காக அல்ல, தேவன் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் கனிகளை தேடிக்கொண்டே இருக்கிறார். இயேசுடைய ஊழியர்கள்லாம் நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா அது கனி தேடுகிற ஊழியம். ஏதாச்சும் ஒரு ஆத்மா கடவுளிடத்துல மனம் திரும்பாதா? ஏதாச்சும் ஒரு ஆத்மா இந்த பரலோக ராஜ்யத்துக்கு கனியுள்ள வாழ்க்கை வாழ்ந்துறாங்க? சகையை பார்க்கும் பொழுது, விபச்சாரஸ்திரியை பார்க்கும் பொழுது, கள்ளனை பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு பரிசேயர்களை வேத பார்களை பார்க்கும் பொழுது அவர் ஆத்துமாக்களிலே கனியை எதிர்பார்த்தவரா இருக்கிறார். உங்களை என்றே அவர் எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பு அவருக்கு அவர் படைப்பின் எஜமானா, பராமரிப்பின் சர்வ வல்லவராக இருக்கிறனால ஒவ்வொரு படைப்பின் இடத்திலையும் பலனை எதிர்பார்ப்பதற்கு அவர் முழு அதிகாரம் இருக்கு. அது அத்திமான ஏன்கிட்ட எப்படி நீ பலனை எதிர்பார்க்கலாம் எஜமான பார்த்து கேட்க முடியாது. உனக்கு என்ன உரிமை இருக்கு கேட்க முடியாது. அதே மாதிரி உலகத்துல எந்த மனிதனும் கடவுளுக்கு முன்பாக கேள்வி கேட்கவோ அவருடைய எதிர்பார்ப்புகளை தவறு என்று சொல்வதற்கோ எந்த முகாந்தரமும் இல்லை. அதே சமயத்துல கடவுள் ரொம்ப சிறப்பா யாருக்கு ஆவிக்குரிய சிலாக்கியங்களை கொடுக்குறாரோ அவங்க கிட்ட ஆவிக்குரிய பலனை இன்னும் அதிகமா எதிர்பார்க்கிறார். கடவுளை அறியாத உலகத்தான விட கடவுளை அறிந்த ஜனங்களிடத்துல அந்த பலன் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா உங்களிடத்துலதான் தன்னை சிறப்பா வெளிப்படுத்துறார். உங்களிடத்துலதான் அவருடைய யாரு, அவருடைய அன்பு, அவருடைய குமாரனுடைய வீட்டு, அவரது மகத்துவம், அவரிடத்திலிருந்து 52 வாரம் சபையில பைபிள் ஸ்டடியில எத்தனை ஆவிக்குரிய சத்தியங்களை கடவுள் உங்களுக்கு வெளிப்படுத்தி உணர்த்தி இருக்கிறார். 52 வாரங்களா கடவுள் எவ்வளவு தூரம் உங்களுடைய இக்கட்டுகளிலிருந்து உங்களை மீட்டிருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைத்திருக்கிறார். உங்களுடைய ஜீவனை தப்ப மீண்டிருக்கிறார். என்ன செஞ்சீங்க? என்ன கனி உங்க வாழ்க்கையில காணப்படுகிறது? இந்த புது வருடத்துல தேவன் உங்களை என்னையை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அதுதான். அந்த அத்திமரம் வளருது, அது வளரல, அது வளராம அது வளருது, அது இலைகளை விடுது, அது கொடிகளை விடுது, ஆனா கனி மட்டும்தான். அப்ப நான் வளர்ந்துட்டேன், என்கிட்ட இலை இருக்குது, என்கிட்ட காய் இருக்குது, என்கிட்ட பூ இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. நான் கடவுளுக்கு ஆராதிக்க வர்றேன், நான் ஜெபிக்கிறேன், நான் வேத வாசிக்கிறேன், நான் என் கடமையை உண்மையா இருக்கிறேன். கடவுள் என்ன எதிர்பார்க்கன்றதான் இங்க கேள்வி. நீங்க காணிக்க போட்டீங்களா, ஊழியத்தை தாங்குறீங்களா, சபையில உதவி செஞ்சீங்களா, தினந்தோறும் 1 மணி நேரம் பைபிள் வாசிங்களா, ஜெபம் பண்ணீங்களான்னு அவர் கேட்க போறது இல்லை. உங்க வாழ்க்கையில என்னை பிரதிபலிக்கக்கூடிய சுபாவம், மன்னிக்கக்கூடிய இருதயம், அன்பை வெளிப்படுத்தக்கூடிய சுபாவம், உன்னை பார்க்கிறவன் என்னை பார்க்கும்படியான காரியத்தை வெளிப்படுத்தீங்க. இந்த தேவ சாயலுக்கு ஏற்ற மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமும் அன்பும் நீதி எவ்வளவு வளர்ந்துருக்கும். எவ்வளவு வருடத்துல நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கோம், எவ்வளவு வருடம் ஆண்டவர் அறிஞர், என்ன வளர்ச்சி இருக்கிறோம்.
கனி இல்லாத பக்தி என்பது அது மரித்து போன பிணத்துக்கு சமம். கனி இல்லாத எந்த கிறிஸ்துவ கடமையும் செத்து போன பிணத்துக்கு சமம். இந்த பரிசேயர்களுடைய வாழ்க்கையில பக்தி நிறைய இருந்துச்சு. அவன் உபவாசம் பண்ணா, அவன் வெந்தயத்திலையும் கடுகுலையும் தசமபாகம் கொடுத்தான், தன் வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தினான், அவன் ஆலயத்தில் நின்று கையை தூக்கி ஜெபம் பண்ணான், தான் சரீரத்தை கொடுக்கினான், 2 தடவை வாரத்தில் உபவாசம் பண்ணான், எவ்வளவோ மதச்சடங்குகளை பண்ணான். அவனும் விபச்சாரத்துல கையும் மையுமா பிடிக்கப்பட்ட பெண்ணும் கடவுளுடைய பார்வையில எந்த வித்தியாசத்தையும் கொண்டு இவன் பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் மத காரியங்கள் ஈடுபட்டான்னா கடவுள் சொல்லப்பாங்க. தேவன் அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற அவருடைய சுபாவத்தையும் அவருடைய தன்மையும் பிரதிபலிக்கக்கூடிய ஆத்மாக்களை ஒவ்வொரு புதிய வருடத்திலும் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த சீசர்களுக்கு அதான் அவன் சொல்றாரு, கடவுள் நமக்கு ஒரு மாசத்தை கொடுக்குறாரு, ஒரு வருஷத்தை கொடுக்குறாருன்னு சொன்னா ஒரே ஒரு கோல் மட்டும்தான் கடவுளுக்கு. நாம் அவருக்கு பிரியமான கனி கொடுக்கும்படியான வாழ்வு எதிர்பார்த்ததாக இது கிருபையின் கால அவகாசம். இந்த வருஷமாச்சும் கடவுள் எதிர்பார்க்கக்கூடிய கனியிலிருந்து நான் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய படைப்புல இருந்து நீங்க சிலுவை வரை பார்க்கும் போனா கடவுள் எப்படி இடைப்படுகிறார். கடவுள் எல்லா மனிதனிடத்திலையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒண்ணே ஒண்ணு அவருடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படைந்து வாழ்வதுதான். இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை ஒத்து பார்க்கும்போது அவர் மரண தருவாயில கூட காணாம போன ஆட்டை தான் தேடிட்டு இருக்கிறார். அவருடைய உயிர் ரத்தம் சொந்தமாக துண்டாடப்பட்ட பொழுது கூட அவமானத்தோடு நிர்வாணமா தொங்கிக் கொண்டிருக்கும் போது எவனாச்சும் ஒருத்தன் இந்த கூட்டத்துல மனம் திரும்பி வருவானான்னு பார்த்துட்டு, யாராச்சும் ஒரு ஆத்மா இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை விசுவாசிக்குமாதான் கண்ணீரோட பார்த்து இருக்கிறார். உங்கள்கிட்ட ஏதாவது பாருங்க, நீங்க எப்படி வாழ்ந்தீங்க, எப்படி வாழணும், புது வருடம் தான், புது ஆரம்பம் தான், புது வாழ்க்கை தான். ஆனா அந்த வாழ்க்கையில என்ன கோல் வச்சிருக்கோம், என்ன விருப்பத்தை வச்சிருக்கோம், என்ன தீர்மானத்தை வச்சிருக்கோம். நம்ம போடக்கூடிய பிளானோ நம்ம போடக்கூடிய திட்டமோ நம்ம வச்சிருக்கக்கூடிய ஆசையும் இல்லை. தேவன் எதிர்பார்க்கக்கூடிய கனியுள்ள வாழ்க்கையை வாழ்றாங்க. ஒருவேளை இவ்வளவு வருடம் நம்ம அப்படின்னு சொன்னா இந்த புதிய 2026 நம்ம ஆராய்ந்து பார்த்து வருடத்துல தேவன் விரும்பக்கூடிய சுபாவம் உள்ள மனிதனா, தேவன் விரும்பக்கூடிய ரட்சிப்பின் அனுபவங்களை வெளிப்படுத்தக்கூடிய மனிதனா, இவ்வளவு வருஷத்தை நான் வீணாக்கிட்டேன், இந்த வருடத்திலாவது தேவன் விரும்பக்கூடியதை நான் செய்யறேன். இவ்வளவு வருஷம் எனக்காக வாழ்ந்தேன், இந்த வருஷம் நான் கடவுளுக்காக வாழ்றேன். எனக்காக மரணத்தை சந்தித்த தேவனுக்காக என் வாழ்க்கை கனியுள்ள வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன் என்கிற சிந்தையோடு வாழ்மானது 6ஆம் ஜெபம். 2வது அங்க நம்ம கவனிக்கிற 7வது வசனத்துல அத்திமரத்தை நட்டான், அதுல கனியை தேடுறான், ஒண்ணும் இல்லை. 7வது வசனத்துல அப்படி அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். இன்னொரு நபரை பார்க்கிறோம், ஒரு எஜமான் அவனுடைய நிலத்துல திராட்சை தோட்டத்தையும் அத்திமரத்தையும் வச்சிருக்கிறான். இது ஒரு முறை பார்த்தது இல்லை, ரெகுலரா பார்க்கிறோம். மரம் வளர்ந்து ஒரு அத்தி மரம் இயல்பா அது 2 வருஷத்துக்கு அப்புறமே அது கனி கொடுக்க ஆரம்பிச்சு. அத்தி மரம் ரொம்ப குயிக்கா வளரும், அதனுடைய கனிகளை 2 வருஷம் அழகா பார்க்கலாம். ஆனா இங்க காலம் கடந்துருச்சு, மரம் பெருசாயிருச்சு, இலை விட்டுச்சு, கிளை விட்டுச்சு, பூ பூத்துருச்சு, ஆனா கனிய காலம். அவன் இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும், இந்த மாசம் வந்துடும், அடுத்த மாசம் வந்துடும், இந்த வருஷம் வந்துடும், 3 வருஷமா வந்து பார்க்கலாம். 3 வருஷம் இப்போ அவன் அங்க தோட்டக்காரனை கூப்பிட்டான். தோட்டக்காரன் யாரு? தோட்டக்காரன்னா அந்த அத்தி மரத்தை பாதுகாத்தன். இது தோட்டக்காரன் தான் அந்த அத்தி மரத்துக்கு இன்சார்ஜ், இந்த அத்தி மரத்துக்கான ஒரு பிரதிநிதித்துவ நபர். எஜமான் கட்டளை கொடுக்கறத பிரதிநிதித்துவமா செய்யறவன் தான் அந்த மனுஷன். இப்ப அவனை அந்த எஜமான் கூப்பிடுறான். சடார்னு அவன் முடிவு எடுக்கல, அவன் தோட்டக்காரனை கூப்பிட்டு சொல்றான், ரீசன் சொல்றான், 3 வருஷமா இந்த அத்தி மரத்துல கனியை தேடி வருது. லாங் பீரியட், யாரும் காத்திருக்க மாட்டாங்க. அறுவடை நேரத்துல பயிர் அது கனியை கொடுக்கலன்னா எவ்வளவு நாள் காத்திருக்கும்? 1 மாசம் 2 மாசம் அவ்வளவுதான் காத்திருக்க முடியும். 3 மாசம் அடுத்த அறுவடைக்கு விதைக்க ஆரம்பிச்சாரு.
அப்ப இது வருஷக்கணக்கா ஆயிடுச்சு. அப்போ அவன் எவ்வளவு பொறுமை உள்ளவனா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பொறுமை, எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு பொறுமை. எந்த யூதனும் 3 வருஷத்துக்கு வரைக்கும் யாரும் காத்திருக்க மாட்டான். 2 வருஷத்துல அதுல மரத்துல கனியலைன்னா தூக்கி போட்டு அடுத்த மாசம் ஊதிடலாம். ஆனா இது வளர்ந்ததுக்கு அப்புறமும் 3 வருடம் அவன் பொறுமையாக காத்திருக்கிறான். சொல்லலாம் 3 வருஷமா செய்துவார். அவனுடைய ஏமாற்றத்தை பாருங்க, அவனுக்கு ஏற்பட்ட துரோகத்தை பாருங்க. வர்றான், தோத்து போறான், வந்தான், பலன் இல்லை. அவன் திரும்ப வர்றான், ஆனா அவன் தண்ணி ஊத்துறான், அவன் பராமரிக்கிறான், அவன் வெளிச்சத்தை கொடுக்குறான், அவன் பாதுகாக்கிறான், வேலி போடுறான், அவன் பலன் இல்லை. அவன் திரும்பவும் செய்யறான், திரும்பவும் பலன் இல்லை. தொடர்ந்து அவன் நீண்ட காலமா செய்து கொண்டு அவன் வெறுத்துட்டான், அவன் சலிச்சுட்டான். இனி இது ஒரு பொழுதும் பலன் தராது. கிருபை என்பது நித்தியத்துக்கும் உரியதல்ல. கடவுளுடைய இரக்கம் என்பது ஒரு பொழுதும் நித்தியமானதல்ல. வேதம் அவர் நீடிய பொறுமையுள்ளவர்னு சொல்லுது. நித்திய பொறுமையுள்ளவர் எங்கேயும் சொல்லல. அவர் நித்திய கிருபை உள்ளவர் கிடையாது. அவருடைய கிருபைக்கு அவர் முற்றுப்புள்ளி வைப்பார். அவருடைய கிருபையின் காலம் என்பது ஒரு லிமிட்ல முடியும். நோவா காலத்துல பூமி சீர்கெட்டதா இருந்து அதனுடைய பாவம் பெருகும் பொழுது பூமியை அழிப்பதற்கு முடிவெடுத்தார். சோதோம் குமாராவுடைய பாவமுடைய சமூகத்தில் எட்டின பொழுது கந்தகத்தினால அழிச்சார். இஸ்ரவேலுடைய பாவம் பெருகும் பொழுது அதை பாபிலோனுக்கு அடிமையாக ஒப்புக் கொடுப்பதற்கு தீர்மானம் பண்ணார். பல தேசங்களை, பல ராஜ்யங்களை கடவுள் தரைமட்டமாக்கி இருக்கிறார். வரலாறு சொல்லுது கடவுள் எவ்வளவு நீதி உள்ளவர். வரலாறு சொல்லுது கடவுள் எவ்வளவு பாவத்தை விசாரிக்கிறவர். வரலாறு சொல்லுது, வேதமும் சரி உலக வரலாறு சொல்லுது, கடவுள் பாவத்தை விசாரித்து நீதி செய்கிறார். விட்டு வைக்கல. சரிப்பா, அது ஓரமா இருந்துட்டு போகுது, அது பாட்டுக்கு இஷ்டத்து இருக்கட்டும் அப்படின்னா விடல. அவன் உழைச்சிருக்கிறான், அவன் இழந்திருக்கிறான், அவன் பாடுபட்டிருக்கிறான், அவன் வேர்வை சிந்திருக்கிறான், அவன் ரத்தம் சிந்திருக்கிறான், அவன் கண் விழிச்சிருக்கிறான். அதனுடைய வளர்ச்சி எப்படி விட்டு விட முடியும்? அதுலதான் அவன் கிருபையோடு இரக்கத்தோட இறங்கி தோட்டக்காரனை கூப்பிட்டு சொன்னான், 3 வருஷமா இதை பார்த்துட்டு, 3 வருஷமா இது பிரயோஜனமா, 40 வருஷமா இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில எந்த ஆபத்தும் 20 வருஷமா இவன் கடவுளுக்கு தொடர்ந்து திரையம் செய்கிறான், 50 வருஷமா இந்த வாழ்க்கையை வீணடிச்சான். வாழ்க்கையில எந்த கட்டத்துல நிக்கிறோன்னு பாருங்க, எவ்வளவு வருஷத்தை கடந்து வந்துட்டோம்னு பாருங்க, இன்னும் எவ்வளவு வருஷம் இருக்க போறோன்னு பாருங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பொறுமையுள்ளவரா, எவ்வளவு தயவு உள்ளவரா, யாரு கூட இருக்கா? நமக்கு எதிரா தொடர்ந்து நம்மளை காயப்படுத்தி, தொடர்ந்து நம்மளை கொலை செஞ்சு, தொடர்ந்து நம்மளை ஒண்ணும் இல்லாம செய்யக்கூடிய நம்மளோட எப்படி சேர்ந்து பயணிக்க முடியும்? பாவிகள் நீங்க பயணிக்கலாம், பரிசுத்த கடவுள் ஒரு பாவியோடு எப்படி பயணிக்க முடியும்? தேவதூதர்கள் எல்லாம் கண்ணை மூடி தொழுது கொள்ளக்கூடிய இறையாண்மையுள்ள கர்த்தர், நீதியில ஒரு அப்பளுக்கு இல்லாம நீதி செய்கிறவர், ஒரு துளி கூட நீதி பிசக்காதவர். தாமதமான நீதி கூட அநீதிதான். நீதியை கரெக்ட் டைம்ல செஞ்சாதான் அது நீதி. கோர்ட்டு கேஸ் நடக்கும், 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு நீதி தருவாங்க. பாதிக்கப்பட்டவனுக்கு அந்த நீதியில ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அவன் எல்லாத்தையும் இழந்து நடுத்தருள் நிற்பான், அப்புறமா அதுக்கு தீர்ப்பு சொல்லுவான். தேவனுடைய நீதி அப்படி கிடையாது. தேவனுடைய பொறுமை அந்த நீதியில இருந்தாலும் அவர் சரியான நேரத்துல, சரியான சூழ்நிலையில, சரியான வழியில நீதி செய்கிறார். அவரால் ஒரு பொழுதும் பாவத்தை சகிக்க முடியாது, பாவத்தை பொறுத்து கொள்ள முடியாது. நீங்கள் நானும் சகிக்கலாம், நீங்கள் நானும் பொறுத்துக்கலாம். ஏன்னா என்கிட்ட பாவம் இருக்கிறனால நான் பாவத்தை சகிச்சுக்கிறேன். நான் குற்றவாளியாக இன்னொரு குற்றவாளியினால பொறுத்து கொள்ள முடியும். என்கிட்ட அநியாயம் இருக்கிறனால இன்னொருத்தனுடைய அநியாயம் எனக்கு பெருசா தெரியாது. ஆனா அநியாயமும் தீமையும் இல்லாத, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் ஒரு பொய்ய கூட, ஒரு சிறிய மாய்மாலத்தை கூட, ஒரு சிறிய அவலட்சணத்தை கூட ஒரு செய்ய மாட்டார். பழைய ஏற்பாட்டுல தாவீது காலத்துல பெலிஸ்தியர்கள் கடவுளுடைய உடன்படிக்கையை எடுத்துட்டு போயிடறாங்க. தாவீது சண்டை போட்டு உடன்படிக்கையை தூக்கிட்டு வர்றான். உடன்படிக்கையை பற்றி ஆசாரியர்கள் மட்டும் தான் வேலையா இருக்க கூட. ஆசாரியர்கள் மாட்டு வண்டியில வச்சு அதை சுமந்துட்டு வர்றாங்க. நடுவுல ஒரு பல்ல வந்த உடனே மாடு மிரளுது.
அந்த வண்டி ஆடுது, பெட்டி ஒரு புறமா சாய வருது. அப்ப ஊசா என்கிற ஒரு மனுஷன் அந்த பெட்டியை தடுத்து நிறுத்தினான். அவனோட இன்டென்ஷன் என்ன? கடவுளை அவமானப்படுத்தணும் அவனுடைய இன்டென்ஷன். கடவுளுக்கு துரோகம் செய்யணும் இன்டென்ஷனா? ஐயோ, கடவுளுடைய பெட்டி கீழே விழுதே, தொட்டான். தொட்ட அடுத்த நொடி செத்தான். ஏன் அதை செஞ்சாரு கடவுள்? அவனோட இன்டென்ஷன் கூட நல்லாதான் இருந்துச்சு. அவன் பெரிய விபச்சாரமும் கொலையோலாம் பண்ணல. அவன் கடவுளுக்கு நன்மை நினைச்சுதான் அவன் செய்யறான். கடவுளுடைய பரிசுத்தம், கடவுளுடைய பெட்டி கீழே விழுந்துடக்கூடாதுன்ற பாதுகாப்பதுக்காக செஞ்சான். தேவன் அவனை சங்கரிச்சாங்க. ஏன்னா கடவுள் தனது பரிசுத்தத்துல எவ்வளவு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். பெட்டி விழுன்றது அவருக்கு தெரியாதா? பெட்டியை பாதுகாக்கணும்னு அவருக்கு தெரியாதா? லேவியன் மட்டும்தான் சொல்லணும்னா வேற யாரும் அதை கைது செய்வதான் ரூல்ஸ். அவர் என்ன சொல்லியிருக்கோ அதை மட்டும்தான் செய்யணும். இன்னைக்கு ஆராதனை என்ற பேர்ல, ஊழி என்ற பேர்ல கடவுள் என்னெல்லாம் சொல்ல எல்லா கூட்டும் இன்னைக்கு நடக்கும். நீங்க ஆலயத்துல போங்க, வெறும் லைட்டு பாட்டு ஆட்டம் பாட்டம் கூட்டுதான். கண்ணுக்குட்டியை உண்டாக்கி எல்லாரும் ஆடிட்டு இருந்தாங்கல்ல, இதான் சபையில பண்ணிட்டு. இந்த ஆராதனையில கடவுள் இருக்கிறார், அங்கேயும் இயேசு இருக்கிறார், அங்கேயும் இயேசுவோட மகிமை இருக்குன்னு சொன்னா பைத்தியக்காரங்களும் நம்ப மாட்டாங்க. திரள் கூட்டாதெல்லாம் போகுது. அங்க கடவுள் சுகப்படுத்துறார், கடவுள் தனது வல்லமை வெளிப்படுத்துறார். ஆராதனையை பொறுத்தளவு தேவன் சொல்லிய நிலையில ஒரு இடத்துல போனாலும் நீதியுள்ள தண்டனை. கடவுள் பாவத்தை பல இடங்கள்ல வேதம் சொல்லுது. அவர் எவ்வளவு தூரம் விசாரிக்க, எல்லாத்துக்கும் மேல கடவுள் பாவத்தை சகிக்கவே முடியாதுன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டை சொல்லுவதா. இயேசுவனையை கவனிக்கும் பொழுது நித்திய தேவ குமாரன், நீதிமொழிகள் சொல்லுது அவர் பிதாவுக்குரிய நேசகுமாரன், பிதாவுடைய செல்ல பிள்ளையா வளர்ந்தவர். பிதாவுடைய சந்தோஷம், பிதாவுடைய உலகமே இயேசு மட்டும்தான். அந்த இயேசு கிறிஸ்துவின் இடத்துல உலகத்தினுடைய பாவம் வைக்கப்படும் பொழுது எந்த தயவு தாட்சணையும் பார்க்க, என்னுடைய குமாரன் நான் கொஞ்சமா தண்டிச்சுக்கிறேன். குமாரன் விழுது அழுது புலம்பி இந்த பாத்திரத்தை நீக்குங்கன்னு சொல்லி வேர்வை துளி எல்லாம் ரத்தத்தின் பெருந்துளிகளா வந்து அவர் சிலுவையில என் தேவனேன் கூப்பாடு போட்டாலும் ஒரு சொட்டு இறக்கம் காண்பிக்கப்படல. சிலுவை என் தேவனேன்னு சொல்லும் பொழுது என் மகனேன்னா இறங்கி வரல. தேவனை கொன்ற இடம் சிலுவை. தேவன் பாவத்துக்கான நீதியை ஒரு சொட்டு கூட சகிக்க மாட்டான்றதுக்கு அடையாளம் சிலுவை. உங்களுடைய எந்த லேசான எளிமையான சிறிய அஜாக்கிரதையான பாவம் கூட அவரால் நீதி செய்யப்படாமல் போகவே போகாது. நீங்க உங்க பாவத்தை மறைக்கலாம், நீங்க உங்க வாழ்க்கையில என்ன செஞ்சோன்றதை மறந்துடலாம், நீங்க எப்படி வாழ்ந்தீங்கன்றதை மறந்துடலாம், உங்க கடந்த கால வாழ்க்கையில ஏற்பட்ட எவ்வளவு வீழ்ச்சியை நீங்க மறக்கலாம், நீங்க பண்ண துரோகத்தை மறக்கலாம். அவர் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார். கருவுல இருந்து வெளியே வந்ததுல இருந்து கல்லறைக்குள்ள புதைக்கிற வரைக்கும் உங்களுடைய ஒட்டுமொத்த பாவ லிஸ்ட் அவர் கையில இருக்கு. ஒரு பாவத்தையும் மூடி போடுகிறவர் அல்ல, கூப்பிட்டு விசாரிச்சு நீதியா தண்டிக்கிறவர். புதிய வருடம் நமக்கு என்ன சொல்லுது? கடந்த வருடம் அவர் நீதிக்கேற்ற விளைவை கொடுக்காம இருக்கலாம். 2026 உங்களுக்கு ஆசீர்வாதம் இவரெல்லாம் தான் சொல்லிட்டு இருக்கலாம். 26 சமாதானம், 26 ஆசீர்வாதம், 26 நன்மை தரக்கூடிய வருஷம்ன்றான். ஆண்டவர் சொல்றாரு இது நீதியை விசாரிக்கிற வருஷம். தேவன் பரிசுத்தம் உள்ளவரா? அவர் நீதியை விசாரிக்கிறவர். கடந்த வருடத்துல நம்முடைய தோல்வி, நம்முடைய கீழ்ப்படியாமை, நம்முடைய மாம்ச இச்சை, நம்முடைய பலவீனம், நம்முடைய எல்லா இருதய வார்த்தை செயல்கள் மூலமான பாவங்களை எல்லாம் அவர் நீதி செய்வதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். வெட்டி போட்டுட்டாரு. 3 வருஷமா நான் பொறுத்து பார்க்கிறேன், இது ஒண்ணும் இல்லை. எந்த தேவன் அன்பு செலுத்தினாரோ, எந்த தேவன் மனமகிழ்ச்சியா நட்டு வச்சாரோ, எந்த தேவன் தண்ணி ஊத்தி பராமரிச்சாரோ, எந்த தேவன் அதனுடைய வளர்ச்சியில கழி கொண்டாரோ அதே தேவன் சொன்னாரு வெட்டி போடு.
யூஸ்லெஸ். சொந்த குமாரனையே பார்க்காம நீதி செஞ்சவர் உங்களை என்ன தப்பிக்க விடுவார்? நம்முடைய உறவுகள், நம்முடைய பிள்ளைகள், நாம் சார்ந்திருக்கிறவருடைய பாவத்தை குறித்து அவன் அழுகிறானோ அவன் துக்கப்படுறானோ, நீங்க துக்கப்படும். பிள்ளைகள் வழி விலகும் பொழுது, சகோதரர்கள் வழி விலகும் பொழுது, பெற்றோர்கள் கடவுள் அறியாத பொழுது, சிலுவையை உணர்ந்து நரகத்தினுடைய ஆக்கினையை உணர்ந்து தேவனது நீதியையும் தேவனது பரிசுத்த பயத்தையும் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு வருது. கடந்த வருஷம் எப்படியோ வாழ்ந்துட்டோம், எப்படியோ கடந்துட்டோம், எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம், இந்த வருஷமும் அதே மாதிரி தப்பிச்சு வந்துருவோன்ற எந்த உத்தரவாதமும் இல்லை. எத்தனையோ பேர் நீடித்து இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு அட்ரஸ் இல்லை. எத்தனையோ போதகர்கள், புகழ்பெற்ற போதகர்கள், அவர்களெல்லாம் வைராக்கியமா வாழ்வாங்கன்னு சொல்லும்போது சட்டு சட்டு நடந்துட்டாங்க. மிக முக்கியமான போதகர்கள் டக்கு டக்குன்னு நடந்துட்டாங்க. அநேகருடைய வாழ்க்கையில கடவுள் தந்த நீதியையும் தனது வார்த்தைகளையும் செய்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கனி இல்லாம தொடர்ந்து கடவுளுடைய பொறுமையை அஜாக்கிரதை செய்யும். இன்னமும் இந்த வருடமும் நான் ஏற்றப்படிதான் வாழ்வேன், எனக்கு என்ன சந்தோஷம், எனக்கு என்ன மகிழ்ச்சி, எனக்கு என்ன பாதுகாப்பு, என் வாழ்க்கை ஏற்றப்படி வாழ்றோம்னு சொன்னா அந்த நீதியின் வாழ் நம் மீது வீசப்படலாம். நாம் அதற்கு தூரமானவர்கள் அல்ல. பாகாலுக்கு முழங்கல் படியானது 7,000 பேர் வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த 7,000 பேரையும் சந்தரிப்பதற்கு எல்லா சட்டமும் கொண்டிருக்கிறார். நோவா காலத்துல நோவாவை தவிர, என் குடும்பத்தை தவிர எல்லாத்தையும் அழிப்பதற்கு அவர் மனமும் வந்து செய்தார். ஒருத்தனிடத்துல கிருபை பாராட்டி ஒட்டுமொத்த உலகத்தையும் தண்ணியில சாகடிச்சார். நீங்கள் நான் அதுக்கு ஏமாத்திரம் எவ்வளவு தூரம் வாழ்ந்துருக்கிறோம். புது வருடத்துல நாம் புரிய வேண்டியது, முதல்ல அவர் கனியுள்ள மனிதர்களை தேடுகிறார். இரண்டாவது, அவர் விசாரித்து பாவத்தை விசாரிச்சு நீதி செய்கிறார். கடந்த வருடமும் செய்திருக்கிறார், இந்த வருடமும் அவர் செய்வதற்கான எல்லா சூழ்நிலையும் இருக்குது என்பதை மனம் திரும்பும். இப்ப 8ஆம் வசனத்துல ஒரு அருமையான வார்த்தையை நம்ம கவனிக்கிறோம். 8:9 சொல்றது, அதற்கு அவன் தோட்டக்காரன் சொல்றான், ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் பூத்து ஏற்போகிறேன். எஜமான் பிதாவானவர், அந்த திராட்சை தோட்டம் உலகம், அந்த அத்தி மரம் தெரிந்து கொள்ளப்பட்ட சிறப்பான ஜனங்கள், இந்த தோட்டக்காரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தோட்டத்துக்கு பல பாதுகாவலன் அவர் தான். இந்த முழு உலகத்தையும் கடவுள் அழிக்காம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தோட்டக்காரன் ஆகிய இயேசு இருக்கிறனால. இயேசு பரிசுத்த தேவனுக்கும் பாவிக்கும் மத்தியஸ்தராக நின்று கொண்டிருக்கிறார். தோட்டக்காரன் சொல்லப்போனா தோட்டக்காரனுக்கும் அத்தி மரத்துக்கும் தான் நெருங்கிய உறவு வருது. தினந்தோறும் அந்த மரத்தை தொட்டு பார்த்தவன், தினந்தோறும் அந்த மரத்தை பண்படுத்தினவன், தினந்தோறும் அந்த மரத்துக்கு தண்ணீர் பாய்ச்சவன் தோட்டக்காரன். தோட்டக்காரன் சொல்றாரு இதை வெட்டி போடுப்பான். நியாயமா ஒரு தோட்டக்காரன் என்ன சொல்லுவான், ரொம்ப நல்லதுங்கய்யா, எனக்கு ஒரு வேலை மிச்சம், நானும் வருஷம் கணக்காக தண்ணி ஊதி இதுல ஒரு பலனும் இல்லை, நீங்க எப்போ இந்த வார்த்தையை சொல்லி காத்திருந்தேன், இந்த வெட்டி போடுறதா உண்மையாகவே நல்லது, வாங்க 2 பேரும் சேர்ந்து வெட்டி தூக்கி போட்டுட்டு வேற எதை வெட்டலாம், அதான் நியாயமா செய்யலாம். இப்ப இந்த அத்தி மரம் கனி கொடுக்கறதுனால தோட்டக்காரனுக்கு முதல் என்ன பண்ணணும், அந்த அத்தி மரத்தினுடைய கனி எஜமானுக்கு தான் நன்மை, இவனுக்கு அதனால எந்த ஒரு நன்மையும் கிடையாது. இந்த மரத்தை பாதுகாக்க வேண்டிய எந்த நிர்பந்தமும் அந்த தோட்டக்காரனுக்கு இல்லை. சொல்ல போனா அந்த மரத்தை அழிக்கிறதுல தோட்டக்காரனுக்கு நல்லது, அவனுக்கு ஒரு வேலை மிச்சம். அத்தி மரத்தை கவனிக்காம தோட்டத்தை, இது கனி கொடுக்கக்கூடிய தோட்டம் அதுவும் அதை பார்த்துட்டு போயிடலாம். இப்ப அந்த மரத்தை பாதுகாப்பதற்கான எந்த விஷயமும் அவங்கிட்ட இல்லாத பொழுது அவன் என்ன சொல்றான், ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நீ எவ்வளவு அன்புள்ளவரா, எவ்வளவு கிருபை உள்ளவரா, எவ்வளவு பொறுமை உள்ளவரா, எவ்வளவு நீதி உள்ளவரா, இவ்வளவு தூரம் பொறுத்துட்டீங்க, இந்த வருஷத்தை எனக்காண்டி பொறுத்துக்கணும், இந்த ஒரே ஒரு வருஷத்தை எனக்காண்டி விட்டு வை. இவ்வளவு வருஷமும் அவன் தான் போராடி இருக்கிறான், ஆனாலும் அந்த மரம் வெட்டப்படாதபடி அவன் பரிந்து பேசுறான், சமரசம் பண்றான். அந்த மரத்தினால அதிகமா காயப்பட்டது எஜமான விட தோட்டக்காரன். வேர்வை செஞ்சு களத்துல வேலை பண்ணது தோட்டக்காரன். தினந்தோறும் அது கூட நின்று அதை பாதுகாத்தது, அந்த அத்திமர தோட்டத்துக்குள்ள படுத்தது அவன் தான், வளர்ந்தது அவன் தான், அதை அரவணைச்சது அவன் தான். இப்ப அந்த எஜமான விட அதிகமா காயப்பட்டது, துரோகம் பண்ணப்பட்டது தோட்டக்காரன். நியாயமா அவன் தான் அந்த மரத்தை வெட்டணும். ஆனா அவன் சொல்றான், ஐயா இந்த வருஷம் இல்லை,
இந்த மன்னி போய் இறக்கத்தையும் தோட்டக்காரன் எவ்வளவு மீண்டு போயிடான். ஒரு அற்புதமான படைப்பு. அந்த அத்திமரம் அவனுடைய பிள்ளை கிடையாது. அத்திமரம் அவனுக்கு பிரியமானது கிடையாது, அவனை கேட்கறது கிடையாது. அவனுக்கு துரோகம் பண்ணது, அவனை பகைச்சது, அவனுக்கு உண்மை இல்லாம போனது, அவனை காயப்படி எல்லாமே அத்திமரம். நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்கு முன்பாக எல்லா மனுஷனும் அந்த உலகம் அதான் இயேசு. எவ்வளவு காயங்கள் பட்டாலும் அவமானங்கள் பட்டாலும் அவன் அந்த அத்திமருக்காக பரிந்து பேசி நின்று கொண்டிருந்தான். கடவுளுடைய உக்குர கோபம் இந்த பூமியில வராமல் இருக்கிறது ஒன்னே ஒரு காரணம், பரலோகத்துல இந்த ஜெபத்தை இயேசு திறந்தோர் எடுத்துக்கிறார். இந்த 2026ல நீங்கள் நானும் கடவுளை நோக்கி ஜெபம் பண்றோமோ இல்லையோ, இயேசு பிதாவை நோக்கி ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றார்? இந்த வருஷமும் இந்த உலகம் இருக்கட்டும், இந்த வருஷமும் இந்த துரோகிகள் வாழட்டும், இந்த வருஷமும் நான் தெரிந்து கொண்ட என்னுடைய சிறப்பான ஜனங்களை இந்த வருஷம் பொறுத்துக்கணும், இந்த ஒரு வருஷம் அவர்கள் இருக்கட்டும். இதான் ரீசன் ஏன் நமக்கு புது வருஷம் கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னா, அவர் அங்க வேண்டுதல் பண்ணாலும் இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கணும். அவர் விருப்பப்பட்டிருக்கிறாரு இந்த ஒரு வருஷம் இவன் வாழட்டும், இந்த ஒரு வருஷம் இந்த துரோகி, இந்த பலனற்றவன், இந்த பாவத்துல மூழ்கினவன், இந்த உண்மையற்றவன், இந்த அநியாயக்காரன் இருக்கட்டும்னு அவர் விரும்பி இருக்கிறார். உங்களை என்னையும் அவர் நினைத்து இந்த வருஷத்தை பிதாவின் இடத்துல பரிந்து பேசி சண்டை போட்டு இந்த வருஷத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்முடைய விருப்பம், நம்முடைய சித்தம், நம்முடைய பக்தி, நம்முடைய முயற்சி, நம்ம ஏதோ கடந்த வருஷம் நல்லா இருந்தோம், கடவுளுக்கு சில நன்மைகளை செஞ்சிருக்கிறோம், நன்மையான கடவுளுடைய நோக்கம் இன்னும் நிறைவேறல, நம்ம கடவுளுக்காக நிறைய உலகத்துல வேலை செய்ய வேண்டியது இருக்குது, கடவுளுக்காக நம்ம உழைக்க வேண்டியது, அதனால இந்த வருஷத்துக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம ஏதாச்சும் கடவுளுக்கு பிரயோஜனமா செஞ்சிருவோம் நினைச்சு இந்த வருஷத்தை கொடுத்துருக்கான்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு பொழுது இல்லை. இந்த வருஷமும் நீங்கள் நானும் பலரிடத்தை ஏற்றக்கூடியதாக இருக்க முடியும். என்னுடைய சுபாவம் அதுதான். நீங்கள் நானும் பாவத்தை விரும்ப முடியும், பாவத்துக்கு கீழ்ப்படிய முடியும், பாவத்தை நோக்கி தான் போக முடியும். ஆனால் தோட்டக்காராய கிறிஸ்து ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாளும் மன்னிப்பை வழங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய ஜெபம் நிறுத்தப்பட்டா அடுப்பினுடைய இந்த பூமியை விட்டு நான் கடந்து போயிருந்தேன். எனக்கான அவருடைய ஜெபம் என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு மூச்சு காத்து என்னிடத்துல எடுத்துக் கொள்ளப்படும். ஒவ்வொரு முறையும் நான் மூச்சை உள்ள எடுத்து வெளியே எடுக்கும் பொழுது இயேசுவினுடைய ஜெபத்தை உள்ளெடுத்து வெளியே எடுக்கிறேன். அவருடைய ஜெபம் எனக்குள்ளாக வல்லமையாக செயல்படுகிறதுனால இந்த பூமியில நின்று கொண்டிருக்கிறேன். இந்த சின்ன போதும் இருக்கும். மனம் போன போக்குல இஷ்டத்துக்கு நினைச்ச இடத்துல போறது, நினைச்ச இடத்துல வர்றது, நினைச்ச சந்தோஷத்தை அனுபவிக்கிறது, நினைச்ச பாவங்கள் ஈடுபடக்கூடிய நீங்க சிந்திக்கணும். உங்க மூச்சு அவரால் கொடுக்கப்பட்ட கிருபை. ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும், ஏன் இந்த வருஷம் இருக்கட்டும், இந்த வருஷத்துக்கு நல்லா பலன் கொடுத்துரும், இந்த வருஷம் இது யோக்கியமா நடந்துடும், இந்த வருஷம் இது பசுத்தம் அடைஞ்சிடும், இந்த வருஷம் இதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னா ஏன் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி போடுவேன். இதுக்கு முன்னாடி குத்தலையா, இதுக்கு முன்னாடி பாதுகாக்கலையா, இதுக்கு முன்னாடி அந்த பணியை ஒழுங்கா செய்யாம விட்டுட்டாரா? அப்படி இல்லை. இவ்வளோ வருஷமும் நான் இதை பாதுகாத்தேன், இவ்வளோ வருஷமும் தண்ணி ஊற்றினேன், ஆனா இந்த வருஷம், இந்த ஒரு வருஷத்துல நான் இதை சுற்றிலும் கொத்தி போடுவேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் மேல தண்ணி ஊத்திருப்பான், விதைய போட்டிருப்பான், பூச்சி மருந்து அடிச்சிருப்பான், அது வளர்வதற்கான எல்லாத்தையும் செஞ்சிருப்பான். முன்னாடி வரைக்கும் அவன் அநேக இழப்புகளை சந்திச்சு வேர்வை செஞ்சு அதை பாதுகாக்கிறான். ஆனா இந்த வருஷம் இன்னும் வல்லமையா, இன்னும் சிறப்பா அந்த சுற்றிலும் கொத்தி போடுவேன்றது ஈஸி பணி கிடையாது. ஒரு செடியை நீங்க மண்ணு சரியில்லாம அது பலன் கொடுக்கலன்னு சொன்னா அதை ஈஸியா தோண்டி எடுத்து இன்னொரு இடத்துல ஊண்டிடலாம். ஆனா வளர்ந்த மரம், அத்தி மரம், அதனுடைய வேர்கள் பலமா மண்ணுல ஊண்டி படர்ந்து போயிருக்கும். இப்ப படர்ந்து இருக்கக்கூடிய அந்த மரத்தை நீங்க இப்ப கீழே தோணும், அதனுடைய வேரினுடைய ஒவ்வொரு பிரான்ச்சையும் கண்டுபிடிக்கணும். ஒரு மரம் மேல கனி கொடுக்கலன்னா அதுக்கு கீழே பிரச்சனை. அதனுடைய வேர்ல அழுகல் இருக்கலாம், அதனுடைய வேர்கள்ல கரையான் கடிச்சிருக்கலாம், அதனுடைய வேர்கள்ல சத்து இல்லாம இருக்கலாம்,
தண்ணி போகாம இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு தடை இருக்கு. இப்ப அதை கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த என்ன செய்வான், அந்த மரத்தை சுத்தி கொத்தும் பொழுது வேற கொத்திடக்கூடாது. வேற காயப்படுத்தாம மண்ணை மட்டும் கசடை மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கணும். லாங் ப்ராசஸ், ஹார்ட் ப்ராசஸ். இயல்பா எந்த ஒரு விவசாயம் செய்ய மாட்டாங்க. எங்கேயாச்சும் ஒருத்தன் மரத்தை குத்தி வேற கிளீன் பண்ணதை நீங்க பாத்தீங்களா? அவன் சொல்றான், நான் இதை சுற்றிலும் கொத்தி வெறுப்போம். நான் கண்டுபிடிக்கிறதோட பிரச்சனை என்ன, இது என்ன பிரச்சனை, ஏன் பலன் கொடுக்கறதுக்கு நான் பொறுப்பா இருக்கேன். இந்த பலன் கொடுக்கறதுக்கான எல்லா காரியத்தையும் நான் செய்ய முடிவெடுத்து அவன் அதை சுத்தி அந்த வேரனுடைய ஒவ்வொரு பிரான்ச்சையும் சுத்தி அதை களைஞ்சி எடுத்து அதனுடைய பிரச்சனைகளை சரி செஞ்சு அதை சுத்தமாக்கி அப்புறமா எரு போடுறான். எரு போடுறதுன்னா அந்த எரு தயாரிக்கிறதே ஒரு பெரிய கஷ்டம். ஒரு மரத்துக்கு என்ன வியாதி வருதோ அதுக்கேற்ற மருந்து கொடுத்ததான் வியாதி சுகமாகும். செடிகள்லையுமே செடி எந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்கோ அதுக்கான மருந்து அடிப்பான். பூச்சி மருந்துனா எல்லா பூச்சி மருந்தையும் அடிக்க மாட்டான், அதுல வெரைட்டிஸ் இருக்குது. இப்ப மரங்கள், இந்த மரம் கனி கொடுக்கலாம், இந்த மரம் ஏன் கனி கொடுக்குன்றத கரெக்டா கண்டுபிடிச்சு அதற்கு ஏற்ற எருவை தயாரிக்கணும். எந்த சத்துக்களை போட்டா இது வல்லமையா பலன் கொடுக்குன்றதை கண்டுபிடிச்சு அந்த எருவை தயாரிச்சு அந்த எருவை அந்த வேர்களை அடைச்சி அதை ப்ராப்பரா மூடி மறுபடியும் பாதுகாக்கும். சொல்லப்போனா செத்து போன பணத்துக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு வேலை. முற்றிலும் செத்த பணமா இருக்கவனுக்கு ஜீவன் கொடுக்கிற மாதிரி செத்து போன மரம், பட்டு போன ஒரு மரத்தை மறுபடியும் கனி கொடுக்க வைப்பதுன்றது புதுசா நட்டு வளர்க்கிறது கூட ஈஸி. ஆனா கனி கொடுக்காத உனக்கு கனி கொடுக்க வைக்கிறது என்பது அது இன்னும் அதிகமான இழப்பு, இன்னும் அதிகமான தியாகம், இன்னும் அதிகமான அர்ப்பணி. நான் சொல்றேன், அதை நான் செய்யறேன். நான் இதை குத்தி நான் இதை எரு போடுறேன், அதுதான் நிறுத்தல. நான் செய்யறேன், இது சரியாயிரும் சொல்றேன். நான் இவ்வளத்தையும் கொடுக்குறேன், இது கட்டாயம் கனி கொடுக்கும்னு சொல்றேன். இவ்வளத்தையும் நான் செய்யறேன். ஃபைனலா அந்த எஜமான் என்ன சொல்லணும், அதே ஒரு வார்த்தை அவன் சொல்றான், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். இதுக்கு இந்த ஒரு வருஷம் கிரேஸ் பீரியட் கொடுங்க. இன்னும் ஒரு வருஷம் நம்ம வாட்ச் பண்ணி பார்ப்போம். இந்த ஒரு வருஷம் இன்னும் அதிகமா நான் இடைப்படுவேன், நான் சுத்தப்படுத்துறேன். உள்ளாக செய்யப்படக்கூடிய வேலை, அடியில செய்யப்படக்கூடிய வேலை. அப்ப கனி கொடுக்கணும்னு சொன்னா முதல்ல நான் சுத்தமாக வேண்டிய இடம் என்னுடைய இருதயம். மனுஷன் தேவனுக்கு பிரியமான கனியை ஏன் கொடுக்க முடியலன்னா, பிரச்சனை அவனுடைய ஆத்மா, பிரச்சனை அவனுடைய சொந்த இருதயம், சொந்த இருதயத்துடைய பாவ சுபாவம். புதிய வருடத்துல வெளிப்பிரகாரமான மாற்றத்தை செய்ய பார்ப்போம். வெளிப்பிரகாரமான தீர்மானம், இனிமேல் குடிக்க மாட்டேன், இனிமேல் தவறு செய்ய மாட்டேன், இனிமேல் பொய் சொல்ல மாட்டேன், இனிமேல் கோவப்பட மாட்டேன், வெளிப்புற ஹேபிட்டை மாற்ற பார்க்கும். ஆண்டவர் சொன்னாரு, முதல்ல சுத்திகரிக்கப்பட வேண்டிய யோவான் இடத்துல ஞானஸ்தானம் பிறந்தவங்க தான் சொல்றான், பரிசேயர்களுக்கும் ஆயக்காரனுக்கும் சொல்றான், வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார், மனம் திரும்புதலை கேட்டு கனிகளை கொடு. நீ தண்ணியில முங்குறதுல விஷயம், நீ சர்ச்சில் அங்கமா இருக்கிறதுல விஷயம், சபையில விசுவாசம் காட்டுறதல்ல விஷயம். உன் உள்ளான இருதயத்துல சுத்திகரிக்கப்பட்டவனாரு, உன் இருதயத்துல பரிசுத்தம் உள்ளவனா, தேவ பயம் உள்ளவனாரு, தேவன் விரும்பக்கூடிய நீதியையும் இரக்கத்தையும் காண்பிக்கிறவனாக. அதான் சொல்றாரு, நான் இதை கொத்தி எருபோடுவேன். என்னது, இந்த வருடத்துல நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு கிறிஸ்து ஆயத்தம் உள்ளவராக, நம்மளை மீட்பதற்கு, நம்முடைய சோதனைகளை மேற்கொள்வதற்கு, நம்முடைய பாவங்களை ஜெயிப்பதற்கு, நாம் பரிசுத்தம் அடைவதற்கு, கனி கொடுப்பதற்கு அவர் எப்பொழுதும் மண்வெட்டியோட சுத்திகரிப்பின் ஆயுதங்களோட அவரடியா இருக்கிறார். நம்மள அதுக்கு அர்ப்பணிக்கிறோமா இல்லையா? அந்த மரத்தை கொத்தி எருப்படும் போது அந்த மரத்துக்கு காயம் ஏற்படும், அந்த மரத்துக்கு வலிகள் ஏற்படும், அந்த மரத்தினுடைய ஒவ்வொரு நரம்புகளும் அது சுத்தரிக்கப்படும் பொழுது பலவிதமான சோதனைகளை சந்திக்கும். 26வது வருடத்துல உங்களுக்கு சோதனை இருக்குது, உங்களுக்கு வியாதி இருக்குது, உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு போராட்டம் இருக்குது. நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க 25ல பட்ட பாடு 26ல எனக்கு வராது, இன்னும் அதிகமா வரும், இன்னும் அதிகமா சண்டை வரும், இன்னும் அதிகமா பாவ சோதனை வரும், இன்னும் அதிகமா வியாதி வரும், இன்னும் அதிகமா பிரிவினை வரும், கோபம் வரும்.
உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கும் உங்களை புடமிடுவதற்கும் தேவன் அதை செய்யலாம். எல்லாம் புது ஒரு இடத்துல உபத்திரவம் இல்லை, பாடுகள் இல்லை, வழிகள் இல்லை. புது ஒரு இடத்துல வயசு கூட கூட நம்ம வயசு கூடுதுன்றோம், வயசு ஒரு இது கூடிடுச்சுன்றோம். உண்மை என்னன்னா வாழ்நாள் நமக்கு குறையுது. நம்ம முன்னோக்கி போல, நம்ம புதிய பிறப்பை நோக்கி போல, நம்ம மரணத்தை நோக்கி ஒரு அடி முன்னாடி வச்சிட்டோம். நம்முடைய பிறப்பின் காலண்டர் கூடுதுன்னு நம்ம நினைக்கிறோம், நம்முடைய மரணத்தின் காலண்டர் ரொம்ப நெருங்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் கூட கூட we are close to the death. அழிவுக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கோம் நமக்காக. அப்படி இருக்கிற வேலையில தான் கிறிஸ்து தனது கிருபையுள்ள தயவோடு நம்மை சுத்திகரிப்பதற்கான எல்லா போராட்டங்களையும் பரிசுத்தமாகுவதையும் அவருடைய ஜனங்களுடைய வாழ்க்கையை செய்வதாக. பி ரெடி, ஆயத்தமா இருக்கு. எதுக்கு ஆயத்தமா இருக்கு? கடவுளுக்கு பிரியமா கனி கொடுத்து வாழ்வதற்கான போராட்டத்துக்கு ஆயத்தமா. உண்மையாகவே நீ கனி கொடுக்க ஆசைப்பட்டன்னு சொன்னா உன் சோதனைகளை ஜெயிக்க ஆயத்தமா. கடவுளுடைய சுத்திகரிப்புக்கு உன்னை உட்புகுத்து. எப்படி நான் உட்புகுத்துறது? நான் கனி கொடுக்கணும்னு சொன்னா நான் வேதத்துக்கு திரும்பணும். நான் பரிசுத்தம் அடையணும்னு சொன்னா கடவுளை அதிகமா நேசிக்கணும், கடவுளை கனப்படுத்தணும். உலகத்தை விட்டு இன்னும் அதிகமா நான் வெளிவரணும். என்னுடைய சொந்த பாவ ஹிருதயத்திலிருந்து அதிகமா என்னை வெளிவந்து சுத்திகரிக்கப்படும் பொழுது கிறிஸ்துவுக்கு பிரியமான கனிகளை நான் கொடுக்க முடியும். சத்துவம் இல்லாத மரம் அதுக்கு வேண்டிய எல்லா சத்துக்களையும் தோட்டக்காரன் கையில கொடுக்கிறது. தோட்டக்காரனுடைய ஒரே வேலை மரித்து போன மரத்தை உயிர்ப்பிக்கிறது. அதற்கான எல்லா வல்லமையும் தோட்டக்காரன். இந்த மரத்துக்கான மீட்பு என்பது தோட்டக்காரன் தவிர வேற எங்கேயும் ஆகும். அவனுக்கு மட்டும்தான் அந்த மரத்துடைய ஆதியும் தெரியும், முடிவும் தெரியும், அதை எப்படி பாதுகாக்க முடியும். உங்களுடைய என்னுடைய கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை கிறிஸ்துவ தவிர வேற எந்த வழியும் இல்லை. நீங்கள் நானும் மண்டியிட்டு மனம் திரும்பி ஒப்புரவாக வேண்டிய உரையோடு வழங்க செய்ய. கடந்த வருடத்துல நீங்க செய்த எத்தனையோ பாவங்கள் வெளியரங்கமாக்கப்பட்டுள்ளா, நீங்க சங்கரிக்கப்பட்ட. உங்களுடைய வாழ்க்கையில கடவுள் இந்த பொறுமையை மட்டும் கொண்டு இல்லாம இருந்தாருன்னு சொன்னா கடவுள் உங்களை ஒண்ணு இல்லாம ஆகியிருக்கா. இந்த வருடத்துல உங்களுக்கான எந்த நன்மையான கிருபைகள் இல்லாம இருந்திருக்கலாம். அது தேவன் பொறுமையுள்ளவரா உங்களை பாதுகாத்ததுக்கான ஒரே ஒரு நோக்கம் இந்த இடர்பாடுகளுக்கு உபத்திரவங்களுக்கும் உங்களை ஒப்புக் கொடுத்து கிறிஸ்துவுக்கு கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்றதுதான். இந்த சுற்றிலும் குத்து எருப்போடுது என்பது ஒரு மரம் வெட்டப்படுறதுக்கு முன்னாடி இறுதியா செய்யக்கூடிய இறுதி சடங்கு தான், லாஸ்ட் சான்ஸ். இப்ப ஒரு வருடம் அவன் சுற்றிலும் கொத்து எரு போட்டுட்டான், அது கனி கொடுக்கல. ஐயா இன்னொரு வருஷமும் நான் சுற்றிலும் கொத்து எரு போடுறேன்னு சொல்ல மாட்டான், சொல்ல முடியாது. அதோட வாய்ஸ் மூடுச்சு, அவ்வளவுதான். அது பட்டு போயிடுச்சு. அதை உயிர் கொடுப்பதற்கான எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சுன்னா முழுசு கடைசி பிரத்துன்னு சொல்லுவாங்க, கடைசி நொடியில உயிர் ஊசல் ஆடிப்போகுது. இது என்ன வச்சாலும் அந்த உயிர் திரும்ப வராது என்பது போல கடைசியா இந்த 26 நம்ம கடைசியா இருக்கும். யாரும் தெரியும் இந்த 26 கிறிஸ்து நம்ம கொடுத்த அந்த ஒரு வருடம் போல இந்த வருடத்துல கனி கொடுக்காம போகணும்னு சொன்னா இந்த வருடத்துலயும் என் வாழ்க்கை ஏன் இஷ்டப்படி, நான் நினைச்சபடி, நான் விரும்புகிறபடி, ஏன் சந்தோஷத்தை இல்லாம நினைச்சு போயிட்டு இருக்கேன்னு சொன்னா இந்த 26ஓட நம்முடைய வெறுமனே வாழ்க்கையை முடிக்கிறது மாத்திரம் இல்லை, கடவுளுக்குள்ளான உறவை நிச்சயமா கடவுள் மூலம் கடவுளுடைய அன்பையும் கடவுளுடைய இரக்கத்தையும் கடவுளுடைய தயாளத்தையும் உணர முடியாதபடி ஒரு கடினமுள்ள இருதயம் இருக்கிறத போல ஒரு மோசமான காரியம். சொல்றாரு, கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் நான் இவ்வளவு இதற்கு இழந்து நான் இதை சுற்றிலும் குத்தி எரு போட்டதுக்கு அப்புறமும் இது கனி கொடுக்கணும்னு சொன்னா இது தாராளமா வெட்டி போடலாம். அப்படி ஏசு அன்பானவர், ஏசு இரக்கமுள்ளவர், ஏசு கிருபையுள்ளவர், ஏசு எந்த கோபம் பண்ண மாட்டார், எந்த பாவத்தையும் தண்டிக்க மாட்டார், முட்டாள் தான் சொல்லுவான். அவரே சொல்றாரு இதை வெட்டி போடுங்க, இந்த வருஷம் இது கனி கொடுக்கணும்னு சொன்னா அடுத்த வருஷம் நீங்க தாராளமா இதை வெட்டி போடலாம். நீங்கள் நானும் சேர்ந்து இதை வெட்டி இதை ஒண்ணுதான் மாட்டாங்க. எந்த இயேசு பராமரிக்கிறாரோ, எந்த இயேசு பாதுகாக்கிறாரோ, எந்த இயேசு திறமையை தராரோ, எந்த இயேசு நன்மையை தராரோ, அதே இயேசு தண்டித்து அழிவை உண்டு பண்ணுகிறவரா, அழித்து போடுகிறவரா அவருடைய இழப்பு என்பதற்கான ஆடாவது எப்படி அந்த தோட்டக்காரனுடைய இழப்பை இந்த ஓமையை நம்ம சரியா பார்க்கணும். சிம்பிளா சொல்லி முடிச்சுட்டோம். அதுக்கு பின்னாடி ஒரு
உயிரை சிந்தக்கூடிய ஒரு உழைப்பு இருக்கு. அது அடையாளப்படுத்தும்படியாக தான் நம்ம இறுதியா எங்க பார்க்கிறோம்? கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்தை பார்க்கணும். அவர் உங்களை என்னை மீட்பதற்காக என்ன செய்தார் என்று பார்க்கும் பொழுது அவர் ஜீவனை இழந்தார். உங்களை என்னை மீட்பதற்காக இந்த கோட்டைக்காரனை போல வெறுமனே வேர்வை சிந்தி சுற்றிலும் குத்தி எருப்பு போடுறதெல்லாம் அவருடைய வேலை. உங்களை என்னை மீட்கணும்னு சொன்னா அவர் சாகணும். உங்களை என்னை மீட்கணும்னு சொன்னா அவர் நிர்வாணப்படணும். உங்களை என்னையை மீட்கணும்னு சொன்னா அவர் பிதாவால் நொறுக்கப்படணும். உங்களை என்னையை மீட்கணும்னு சொன்னா பிதாவினுடைய சாபத்துக்குரியவரா நித்திய நித்தியமா கோடான கோடி மக்கள் நரக தண்டனை அனுபவிக்கக்கூடிய தண்டனை அவர் அனுபவிக்கணும். நித்திய நரக தண்டனையை இயேசு ருசி பார்க்காம உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு என்பது ஒருபோது சாத்தியம். சிலுவையில அந்த உக்கிரத்தை உங்களுக்காக எனக்கு அவசியம் இல்லை. நீங்கள் நானும் போக வேண்டிய இடம், நீங்கள் நானும் நியாயமா அனுபவிக்க வேண்டிய இடம், நீங்கள் நானும் துடிதுடித்து சாக வேண்டிய இடத்துல நமக்காக பரிசுத்த தேவன் இப்ப இந்த புதிய வருடம் உங்களுக்கு என்ன சொல்கிறது? அவர் கனிகளை தேடுகிற தேவன், பாவத்தை விசாரிக்கிற தேவன், அவர் ஜீவனை இழந்து நிற்கிற தேவனாக கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக இந்த புதிய வருடத்துல தனது மரணத்தை முன்வைக்கிறார். உனக்காண்டி என் உயிரையே கொடுத்து இந்த வருஷம் உனக்காக நான் எருபோட ரெடியா இருக்கிறேன், உன்னை சுற்றிலும் ரெடியா இருக்கிறேன், என்னுடைய மரணத்தின் மூலமா உன் இறுதியத்தை சுத்திகரிக்க, ஆத்மா உயிர்ப்பிக்க, உன்னை ஒரு புதிய மனிதனாக, தனியுள்ள மனிதனாக, ரட்சிப்பின் பாத்திரமாக, தேவனுக்கு உகந்த மனிதனாக செய்வதற்காக எல்லாவற்றுக்கும் நான் தயாரா இருக்கிறேன். நீ உன்னை அர்ப்பணிக்கிறியா இல்லையா? உனக்கு அதுல விருப்பம் இருக்குதா? நீ அந்த இயேசுக்கு வாழ்க்கையை அர்ப்பணிக்க தயாரா இருக்க. அந்த ஆராய்ஞ்சு பார்த்து இந்த புதிய வருடத்துல தேவடி கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை கொடுங்க. கொடாவிட்டால்ன்ற வார்த்தை உங்க வாழ்க்கையில வரும்போது இன்னொரு ஒரு இயேசுவை பார்ப்பீங்க. அவர் ஆடாதான் நீங்க பார்த்திருப்பீங்க, அவர் அமைதியா தான் பார்த்திருப்பீங்க. அவர் ஜீவனை தருகிறவரா, அன்பு செலுத்துறவரா, நோய்களை சுகமாக்குறவரா, கிருபையை காண்பிக்கிறவரா தான் பார்த்திருக்கீங்க. அவர் இன்னொருவரா வரப்போறார். அவர் யூதா கோத்திரத்தை பெருச்சிக்கிற சிங்கமா வரப்போறார். அவர் அநீதியை சுத்தரிக்கிற நீதியுள்ள நியாயாதிபதியா வரப்போறார். அவர் ஒட்டுமொத்த உலகத்தின் மீதும் தனது உக்கிர கோபத்தை செலுத்தும்படியாக வரப்போறார். அது சோதோமை விட பெருசு, அது ஊசா கொடுக்கப்பட்ட தண்டனை விட பெருசு, அது நோவாவுடைய காலத்தில் கொடுக்கப்பட்ட வெள்ளத்தோட பெரிய தண்டனை. ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கொடுக்கப்படக்கூடிய தேவனுடைய கோபத்தை விட கிறிஸ்துவனுடைய நீதியில உக்குர கோபம் பல மடங்கு பெரியது. நரகம் என்பது நீதிக்கான தண்டனை கிடையாது, அது துரோகத்துக்கான தண்டனை. அன்பு செய்ததுக்கான துரோகத்துக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை, சமாதானத்துக்கு அவமானத்துக்கு தண்டனை, கிருபையை போக்களிப்பு கொடுக்கப்பட்ட தண்டனை, இறக்கத்தை துச்சமா எண்ணி குமாரன கால போல மிதிச்சப்பட்டவனுக்கு தண்டனை. எப்படி வாழ்றீங்க, எப்படி வாழ்ந்தீங்க, எப்படி வாழ போறீங்க? கடந்த காலம் எப்படி இருக்குது, நிகழ்காலத்துல என்ன செய்து கொண்டிருக்கிறார், வருகிற இந்த புதிய வருடத்துல எப்படி வாழ போறீங்க? ஆராய்ச்சி ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை நீர் எதிர்பார்க்கிற இந்த கனி உள்ள வாழ்க்கையில இந்த வருடமும் நான் எனக்கான வருடமா நினைச்சிட்டு இருக்கிறேன், எனக்கான பாதுகாப்பா எனக்கான வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையை மாத்துங்க. ஒரு புதிய பரிசுத்தம் உள்ள கனி கொடுக்கிறவனா, ஒரு புதிய மனிதனா, ஒரு கிறிஸ்துவின் பிள்ளையா, கிறிஸ்துவின் சாயல் அணிந்து கொண்டவனா, கிறிஸ்துவனுடைய சிலுவையை சுமக்கிறவனா, என்னை பார்க்கிறவன் இயேசுவினுடைய அன்பையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் விநாசத்தையும் பார்த்து என்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்பதை இந்த உலகம் சாட்சி கொடுக்கும் முறை என்னை மாற்றுங்க. என் வாழ்க்கை சரியில்லை, என் இதயம் சரியில்லை, என் பேச்சு சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, என் உறவு சரியில்லை, என் பிள்ளை வளர்ப்பு சரியில்லை, எனக்கு மனம் திரும்புதலை பரிசுத்தமாக கொடுத்து என்னை கனி கொடுக்க செய்யும். இந்த எருப்போடுதலுக்கும் சுற்றிலும் குத்தி என்னை அர்ப்பணிக்கும் சொல்லி கடவுளுக்கு நம்ம அர்ப்பணிப்போம். இந்த வருடமாவது ஆராதனைக்கு ப்ராப்பரா வாங்க. இந்த வருடமாவது பைபிள் கூட்டத்தை கலந்து கொள்ளுங்க, ஜப கூட்டத்தை கலந்து கொள்ளுங்க, சபையில இருக்கிறவங்களை விசாரிங்க, அன்பு செலுத்துங்க. கிறிஸ்துவ கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழ்வோம். கர்த்தர் இந்த வருடத்தை நமக்கு ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்துவார்.